டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா C++ பைத்தானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பிரேட்னா நமக்கு லைன் பை லைனாக ப்ராசஸ் ஆகும். C++னா டோட்டல் ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ண பிறகு எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டில் டைனாமிக் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைப்டு லாங்குவேஜ்னு கொடுத்துருக்குங்க. டைனாமிக்னால் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல்னால் மாறாது. இப்போ ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியஸ் அசைன் பண்ணால் அது மோடிஃபிகேஷன் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் எனக்கு எரர் ஷோ ஆகும். பட் ஆனால் இங்கே C++ல் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஷோ ஆகும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் இஸ் நாட் ரெக்வயர்ட் வைல் டிக்ளேரிங் த வேரியபிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேரியபிள்னால் நான் இன்டிஜர் ஃப்ளோட் இந்த மாதிரி. பட் ஆனால் C++ல் அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்டிஜராக ஃப்ளோட்டாக அந்த ஒரு வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வேரியபிள்னால் ABC இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஏக்கு 6 அசைன் பண்ணுறேன்னா அது இன்டிஜர் நான் மென்ஷன் பண்ணுவோம். 6.6னா நான் ஃப்ளோட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். C++ பொறுத்த வரைக்கும் பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாயிண்ட் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கிரிப்டிங்னா இப்போது பைத்தான் லாங்குவேஜ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா C++ல் ஆல்ரெடி நான் கோடிங் ரைட் பண்ணியிருக்கேன். அதை கால்ஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பர்பஸ்னால் வெரைட்டி டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.